திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மெய்யூர் கிராமத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நாடக மேடை திறந்து வைக்கப்பட்டது. மெய்யூர் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாடக மேடை புதிதாக கட்டப்பட்டது. அவற்றை முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கு புடவை மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் செய்வதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். புதுக்குளம் ஊராட்சி ஞானியார் குடியிருப்பு பகுதியில் ஆற்றுநீர் குடிநீர் குழாய் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சில நாட்களாக கலங்கிய நிலையில் சுகாதாரமற்று தண்ணீர் வருகிறது. மேலும் தண்ணீர் குழாய் உள்ள பகுதிகளில் குப்பைகள் குவிந்து சுகாதாரமற்று இருப்பதால் குழந்தைகள் அடிக்கடி நோய்களால் பாதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் உள்ளாட்சி நிர்வாகம் சீர்கட்டு குடிதண்ணீருக்கு அள்ளல்படும் நிலை உள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே கரும்பு பயிர்கள் மஞ்சள் நோய் தாக்குதலுக்கு உள்ளானதால் விவசாயிகள் இழப்பை சந்தித்துள்ளனர். பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டையை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு வந்த நிலையில் மஞ்சள் நோய் தாக்கியுள்ளது. இதுகுறித்து வேளாண் துறை அதிகாரிகள் தீர்வு காணாததால் மாற்று பயிராக சவுக்கு கன்றுகள் நடும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கரும்பு விவசாயத்தில் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது சாகுபடி செய்யும் சவுக்கு பயிருக்கு ஊக்கத்தொகை வழங்க விவசாயிகள் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் புனித துலா கட்டிடம் காலி மதுபாட்டில்கள் நிறைந்து குடிகாரர்களின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஆண்டுதோறும் மாசி மாதம் பௌர்ணமி தினம் மகம் எனும் சிறப்பு நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடுகின்றனர். மேலும் 16 தீர்த்த கிணறுகள் அமைந்துள்ள துலா கட்டிடம் தண்ணீரின்றி காய்ந்து காணப்படுகிறது. பக்தர்கள் நீராடும் இந்த புனித காவிரி துலா கட்டிட படித்துறை தற்போது குடிகாரர்களின் கூடாரமாக மாறி பாட்டில்கள் பரவி கிடக்கின்றன. விடிய அரசின் அறநிலையத்துறை புனித இடத்தை சரி செய்து புனித புஷ்கரணி தொட்டியில் போர் மூலம் தண்ணீர் நிரப்பி பக்தர்கள் புனித நீராட வசதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உயர் ரக மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர். கண்டிப்புதூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உயர் ரக ஏசி மதுபான கடை திறப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் ஏராளமான பொதுமக்கள் பள்ளிப்பாளையம் 4 ரோடு பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் மதுபான கடை திறக்கப்படாது என உறுதியளித்தால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என தெரிவித்தனர். இதனால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் மதுக்கடைகள் திறந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் சித்தையன்கோட்டையில் அடிப்படை வசதி செய்து தரக்கோரி விடிய அரசின் அமைச்சர் ஐ. பெரியசாமியின் காரை மறித்து மாற்றுத்திறனாளி முதியவர் முற்றுகையிட்டார். சித்தையன்கோட்டை யோகா நகரில் கழிவுநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகி பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாகவும் அங்கு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என்றும் இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் முதியவர் குற்றம் சாட்டினார். மேலும் தனக்கு வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளி வாகனமும் ஒரே மாதத்தில் பழுதானதாகவும் அவர் புகார் கூறினார். ஓடையில் ரொம்ப கொசு தொல்லை 4 வருஷமாகுது. இந்த ஓடையை கட்டி இந்த மாதிரி தண்ணி தேங்குது. எல்லாரும் எங்களை குறை சொல்கிறாங்க, நாங்கள் அதை விட மாட்டேங்கிறோம்ட்டு. ஆனால் ஓடையை திருப்தியாக கட்டி கொடுக்கல, மேலாக கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இருக்கிற ஆக்கிரமிப்பில் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் அகற்றி நல்ல முறையில் ஓடையை கட்டி கொடுக்கணும். இதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். எங்களுக்கு இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை நீக்கணும். உங்களுக்காக நாங்கள் எது வேண்டாலும் செய்கிறோம். அப்படி எங்களுக்கு மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி பேரூராட்சியிலிருந்து யாருமே இதை துப்புரவு பண்ணுறதே இல்லை. தருமபுரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. மகளிர் தினத்தை விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும், அனைத்து அலுவலகங்களிலும் விசாகா கமிட்டி அமைக்க வேண்டும், பல்துறை ஊழியர்களுக்கு காலம் முறை ஊதியம் வழங்க வேண்டும், அரசு அலுவலகங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது.